நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் நடக்க வேண்டும் என்று அல்லது அநேக அற்புதங்களை எதிர்பார்த்து நாம் நிறைய காரியங்களை செய்வோம், விசுவாசமா ஜெபம் பண்ணுவோம். ஆனாலும் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது இல்லை. அதற்கு சில தடைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட தடைகள் சில நேரங்கள்ல நம்மை சுற்றி இருக்கிற, இன்னும் சொல்ல போனா ரொம்ப க்ளோஸான ஒரு உறவுகளாய் கூட, ஒரு நபர்களாய் கூட இருக்க முடியும். நாம் எதிர்பார்த்து நாம செய்ய போகிற சில காரியங்களுக்கு அவங்க தான் மிகப்பெரிய தடையா இருப்பாங்க. அதே நேரத்தில் ரெண்டாவது விஷயம் என்னன்னா அவிசுவாசம். அவிசுவாசம் உள்ள மனிதர்களோட உங்களுடைய தொடர்பு இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை வெற்றிங்கிறத நீங்க மறந்துடணும், நன்மைங்கிறத நீங்க மறந்துடணும். இல்லைங்க நான் ரொம்ப ஃபெய்த்துங்க, நீங்க எவ்வளவு ஃபெய்த்தா இருந்தாலும் உங்க சுற்றி இருக்கிற நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப அவிசுவாசம் உள்ளவர்களா இருந்தாங்கன்னா அவங்க போடுற காரியங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் விழுகும் அப்படின்னா அவிசுவாசமான காரியங்கள் தான் உள்ள விழுகும். எவ்வளவு நெகட்டிவா பேசுற மக்களை வந்து நீங்க துரத்தி விடும் பொழுது வாழ்க்கை நீங்க நினைக்கிற விதத்துல இருக்கும், நீங்க நினைக்கிறத செஞ்சு முடிப்பீங்க, அற்புதமா நடக்கும். நம்ம சுற்றி யார் இருக்கணும் அப்படின்னா விசுவாசமா இருக்கிறவங்க, தேவனுடைய வார்த்தையில நிலைச்சு இருக்கிறவங்க. இப்படிப்பட்ட நபர்கள் உங்களை சுற்றி இருந்தாங்க அப்படின்னா பாருங்க, வாழ்க்கை வெற்றி உள்ளதா இருக்கும், அற்புதம் நிறைஞ்சதா இருக்கும்.